இந்தியால ஏஐ வச்சு இப்போ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலுமே அத வச்சு நல்லது பண்றோமோ இல்லையோ, கண்டிப்பா கெட்டது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில குரூப் அலைஞ்சுகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த குரூப்ல பேங்க்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்றாங்களாம் ஏஐ யூஸ் பண்ணி. ஏஐ யூஸ் பண்ணி பாஸ்போர்ட் ரெடி பண்றது, ஏஐ யூஸ் பண்ணி டிரைவிங் லைசென்ஸ் ரெடி பண்றதுன்னு சொல்லி இந்த அபியூஸ்க்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன் சாதாரண ஆட்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து சில நேரம் ஆபீஸ்ல லீவ் போடுறதுக்காண்டி ஃபேக்கா தன்னுடைய இமேஜை வந்து நான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மாத்து அப்படின்னு சொல்லி அதை மேனேஜருக்குலாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்களாம். ஏஐ யூஸ் பண்ணி ஃபேக்கா ஜாப் லெட்டர் கிரியேட் பண்றது, ஏஐ யூஸ் பண்ணி கியூஆர் கோட் ஜெனரேட் பண்றதுன்னு சொல்லி இந்த லிஸ்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Zomato உடைய சிஇஓ தீபிந்தர் கோயல் வந்து ஏஐ வச்சு நிறைய மக்கள் ஃபேக் கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்களாமா. அந்த ஃபுட் டெலிவர் ஆன பிறகு அதை போட்டோ எடுத்து அதுல வந்து ஏதாவது பூச்சி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணு, அதுல ஏதாவது முடி இருக்கிற மாதிரி நகை இருக்கிற மாதிரி ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவுக்கு Zomatoட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்களாமா. Zomato பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே உட்கார்ந்து நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது, இது எல்லாமே அவங்க ரீஃபண்டுக்காண்டி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய காசு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும், நிறைய காசு பார்த்தீங்கன்னா Zomato வாலெட்டுக்கு போகும். எப்படியோ ஒன்று இந்த ஸ்கேமர்ஸ்க்கு இது அட்வான்டேஜ் தான். இப்பெல்லாம் ஏஐ வளர்ந்த வளர்ச்சிக்கு ஒருத்தவங்களுடைய வாய்ஸ் எடுத்து கொஞ்சோண்டு சாம்பிள் கொடுத்தாலே போதும், அதே வாய்ஸ்ல நம்ம என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் ஈஸியா ஜென்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு ஏஐ வீடியோஸ்லாம் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு என்ன அமெரிக்கால கூட ஒருத்தவர் தான் ஒரு குற்றம் பண்ணல அப்படின்றதுக்காக ஏஐ யூஸ் பண்ணி ப்ரூஃப் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காரு கோர்ட்ல. ஆனா அது ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்றத கண்டுபிடிச்சு இவருக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30-40 வருஷத்துல செய்யாத ஒரு குற்றத்துக்கு இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் உருவாக்கி நம்மளை கோர்த்து விட்டுருவானுங்கன்றதான் தோணுது.